இளையராஜா சொன்ன என்னையா இது, இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினச்சி பாருங்க. இப்போ சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான், இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்க. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுற்றிருக்காங்க. இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணேன் போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் தினாவட்டில் இந்த ஒரு எச்சக்கலைன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்த அவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியாது. இளையராஜா வந்து உட்காந்துருக்க வேண்டிய இடம் இது. எங்கள் வீட்டில் இருந்து துக்க செய்தி உங்களுக்கு தெரியும், அதனால் அவரால் பேச முடியல. அதுக்காக நான் அவர் சார்பாக வந்திருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த யூனியனை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பாக இருக்கிறதுனால தான் இத்தனை பேரும் இருக்கிறோம். அத்தனை பின்னணி பாடகர்களும் இது பின்னால் இருக்கிறார்கள். அத்தனை ஏ கிரேட் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதில் தான் இருக்கிறாங்க. இதில் மற்றபடி மற்றவர்களாம் மற்ற இடங்கள் இருந்தாலும் இதில் நடக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த யூனியன் ரூல் படி முதலாக ஆரம்பிக்கப்பட்ட போது போட்ட ரூல் படி ஒருவருக்கு 2 வருஷம் பதவி, அதை 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 4 வருஷம் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. இதை தொடர்ந்து ஆண்டவர்கள்ன்ட்டு யாரும் கிடையாது. அது அந்த வகையில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து தினா அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருஷம் ஆண்டிருக்கோம், அடுத்து 4 வருஷம் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் சத்தம் போட்டோம், இது என்ன அரசியல் கட்சியை நீங்களே ஆளணுங்கிறதுக்கு, இது எல்லாரும் வரணும், எல்லாரும் வந்து தலைவர்களாக இருக்கணும், எல்லாரும் வந்து இந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தில் நீயே அதை பிடிச்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு இளையராஜா உட்பட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து போடுங்க. இளையராஜா பேசியதே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பாருங்கள். அது மாதிரி இந்த யூனியனில் நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. காரணம் என்னென்னா, கொரோனா நடந்த சமயத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவதற்காக அவங்க பணம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து என் கையில் இருக்கக்கூடிய இத்தனை பேப்பர்களுமே அந்த கொரோனாவில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. இது இவர்களாக தயார் பண்ணி பவதாரணி இறந்து போன பவதாரணியின் கையெழுத்தை போட்டு கூட அந்த பணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏறக்குறைய ஒரு 80 லட்சத்துக்கு மேலே அவர்கள் வந்து அதில் வந்து சுட்டிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எங்கே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகத்தான் மறுபடியும் நான் தலைவராக இருந்து சரி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுபடியும் வருவதற்கு ட்ரை பண்ணுறார் தினா அவர்கள். அது நாங்கள் வார்த்தையில் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவரெல்லாம் அதில் காலம் அடங்குற மாதிரி அவர் விஷயமே கிடையாது. அவர் தான் நிற்பேன், நான் தான் நிற்பேன். இளையராஜா சொன்ன என்னையா இது, இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நினச்சி பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களில் இளையராஜா தான் இந்த திரைப்பட உலகத்தின் இசைக்கு முக்கியமான ஆளாக இருக்கிறார். அவர் சொல்லி தினா நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி 2 வருஷம் தான் 4 வருஷம் தான் ஒரு பதவி, அதுக்கு மேலே நீ நிற்பது சரியில்லைன்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால் அந்த சும்மா உட்காந்து கத்திட்டு இருப்பான், இந்த வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவரை தூக்கி எறிஞ்சு பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு வேண்டாம் சொல்லி தான் நாங்களாம் முடிவு பண்ணோம். ஏன்னா வந்து அவர் தான் எங்களெல்லாம் வளர்த்து விட்டார். நம்ம அறிவே வளர்த்தவர் இளையராஜா. ஆர்கஸ்ட்ரேஷன்லேயும் இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலாம், இதுக்கு மேலே இந்த நோட்டு வரலான்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இசை அற்புதங்களெல்லாம் செய்து கொடுத்தவர் அவர் தான். அவரை பற்றியே திட்டி அவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி இதனை அண்ணாமலையிடம் ரிப்போர்ட் பண்ணும்போது அண்ணாமலையிடம் சொல்லி ஏன்னா இது பிஜேபியில் வேறு இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே வந்து மோடி, கீழே வந்து இவர் நாளைக்கு எலெக்ஷன் வாங்கன்னு சொல்லி போட்டு அப்போ மோடிக்கு அப்புறம் இவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிர் தினாவட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு வேண்டாம். இது ஆனால் இன்னும் ஒன்று சொல்கிறேன் சார், நாங்கள்லாம் மெம்பர்ஸ் தான். ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஏ கிரேட் பிளேயர்ஸ், ஏ கிரேட் பி கிரேட், அவங்க தான் லீடிங் பிளேயர்ஸ். எல்லா மியூசிக் டைரக்டரும் வாசிக்கக்கூடியவர்கள். நாங்கள் வெறுத்து நாங்கள் இனிமேல் யூனியனுக்கு வரமாட்டோம்னு சொல்ல மாட்டோம். இது எங்களுடைய இடம், நாங்கள் பிறந்த இடம், வளர்ந்த இடம். ஆகையில் நான் சொல்லிட்டு இந்த ஒரு எச்சக்கலைன்னே சொல்லலாம். கண்டிப்பாக அடுத்தவங்க பணத்தை திருடுறவங்க வேற என்ன சொல்ல முடியாது. அடுத்தவங்க கொஞ்சம் பேர் இதுக்காக நான் வெளியே விட்டு போய் இந்த யூனியன் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி வரமாட்டோம். இந்த யூனியனை நாங்கள் விட மாட்டோம். இந்த யூனியனை அப்படி கட்டு போகிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்கள் பெரியவர்கள் எங்கள் இசை கடவுள்கள் வளர்த்த இடம், இந்த இடத்த இப்படி குப்பையாக்கி வச்சுருக்காங்களேங்கிற ஒரு கோவத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ரூல் எல்லாத்தையும் பாழ்படுத்துகிறாங்க. 2 வருஷம் 4 வருஷம் இருந்தாலும் போகிறாரா சார்? 4 வருஷம் இருந்தால் போகிறாதா? மறுபடியும் 4 வருஷம் இருந்ததுன்னா ஆட்சி ஆகுது, தொடர்ந்து உட்கார்றது. இப்போ கூட அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார், நான் இது எதிர்த்து தான் சொல்கிறேன். நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது, அவர் இருக்கக்கூடாது, வேற ஆளுங்க வரட்டும், புது ஆளுங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டோம். தினா நிற்கக்கூடாது. அந்த 3 பேர் செக்ரட்டரி,
ட்ரெஷரர் அண்ட் இது பிரசிடென்ட் அவங்க 3 பேர் தவிர்த்து வேற யாருன்னா போஸ்ட் பண்ணீங்க 1 வீக் கூட தள்ளி வைங்க நீங்க. நாங்க ஒண்ணுமே கேஸும் போட மாட்டோம், இது போல மீடியாவும் போட மாட்டோம், எந்த ஒரு தடங்களும் எங்களுக்கு நாங்க அவருக்கு ஏற்படுத்தவே மாட்டோம். பட் அவர் அது செய்வாருன்ட்டு நீங்க பாருங்க, செய்ய மாட்டார்.